வணக்கம். மூன் செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். ஆரோவில் பகுதிகளில் களை இழந்த மஞ்சு விரட்டு. வேட்டி சட்டை புடவை அணிந்து மாடுகளை விரட்ட காத்திருந்த வெளிநாட்டினர் ஏமாற்றம். பொங்கல் விழா கொண்டாட்டம். புதுவையின் சுற்றுலா பகுதிகளுக்கு சென்று குடும்பத்தினுடன் குழந்தைகள் ஆனந்தம். காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதிகளை சந்தித்து கலந்துரையாட அனுமதி மறுப்பு. மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த உறவினர்கள் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். ஆரோவில் பகுதியில் காணும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடத்தப்படவிருந்த மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி இந்த ஆண்டு நடைபெறாமல் போனதால் வெளிநாட்டினர் உற்சாகம் இழந்தனர். புதுவையில் மாட்டுப்பொங்கல் விழாவை நகர பகுதிகளில் மாடுகள் வைத்திருப்பவர்கள் அதனை குளிப்பாட்டி அலங்கரித்தனர். ஆனால் நகர பகுதியை விட கிராம பகுதிகளில்தான் கால்நடைகளை வளர்ப்பவர்கள் அதிக உற்சாகத்துடன் காணப்பட்டனர். இதன் தொடர்ச்சியாக மாலையில் மாடுகளை கோவில்களுக்கு அழைத்து சென்று பூஜைகள் செய்த பின்னர் மஞ்சு விரட்டினர். இதில் வயது வித்தியாசமின்றி அனைத்து பிரிவினரும் கலந்து கொண்டு தங்கள் உற்சாகத்தினை பகிர்ந்து கொண்டனர். இதேபோல் ஆரோவில் பகுதியில் காணும் பொங்கலை முன்னிட்டு மஞ்சு விரட்டும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெறுவது உண்டு. இதில் வெளிநாட்டினர் கலந்து கொண்டு மஞ்சு விரட்டி தங்கள் மகிழ்ச்சியை அப்பகுதி மக்களுடன் பகிர்ந்து கொள்வர். இதனைத் தொடர்ந்து ஆரோவில் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாட்டு வண்டிகள் மற்றும் டிராக்டர்களில் சென்ற வெளிநாட்டினர் தமிழ் மக்களோடு மக்களாக அவர்களை போன்று வேட்டி சட்டை மற்றும் சேலை அணிந்து பொங்கலை கொண்டாடுவர். ஆனால் இந்த ஆண்டு பொம்மையார் பாளையத்தில் நடைபெற்ற கொலை காரணமாக மஞ்சு விரட்டு விழாவின் போது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக காவல்துறையினர் கருதியதால் மஞ்சு விரட்டு விழா ரத்து செய்யப்பட்டது. புதுவையில் காணும் பொங்கலை முன்னிட்டு கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா பகுதிகளில் மக்கள் கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டது. புதுவையில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் காணும் பொங்கல் விழா சனிக்கிழமையன்று விமர்சையாக நடைபெற்றது. காணும் பொங்கல் காரணமாக கடற்கரை, நோனாங்குப்பம், முசுட்டேரி படகு குழாம், சம்பூர்ணா அம்யூஸ்மெண்ட் பார்க் போன்றவற்றில் காலை முதல் மாலை வரை மக்கள் கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டது. இதனால் கடற்கரையில் எங்கு திரும்பினாலும் மனித தலைகளாகவே தென்பட்டன. கிராம பகுதிகளை சேர்ந்தவர்கள் டிராக்டர்களில் வந்து காணும் பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். இது மட்டுமின்றி சினிமா தியேட்டர்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. காணும் பொங்கலினால் புதுவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள மது கடைகளும் களை கட்டியிருந்தன. இதனால் வழக்கத்தை விட 3 மடங்கு அதிகமாக மது விற்பனை செய்யப்பட்டதாக பார் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். காணும் பொங்கலை முன்னிட்டு சீனியர் எஸ்பி உத்தரவின் பேரில் நகர பகுதிகளில் வடக்கு எஸ்பி மேற்பார்வையில் பாதுகாப்பு பணிகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன. மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளில் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு பணிகளில் உள்ளூர் போலீசார் மட்டுமின்றி IRP போலீசாரும் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இதேபோல் ஊசுட்டேரி, நோனாங்குப்பம் போன்றவை உட்பட சுற்றுலா பகுதிகளிலும் எஸ்பி தலைமையிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. காணும் பொங்கல் அன்று காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதிகளுடன் நேர்காணலுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பதால் உறவினர்கள் கவலை அடைந்தனர். புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் விசாரணை கைதிகள், தண்டனை கைதிகள் என 250க்கும் மேற்பட்டவர்கள் உள்ளனர். இவர்களுக்கு தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை காலங்களில் சிறப்பு மதிய உணவு வழங்கப்படுகிறது. தை பொங்கலை முன்னிட்டு காணும் பொங்கல் அன்று கைதிகளுக்கு பொங்கலுடன் வடை, கரும்பு, வாழைப்பழம் போன்றவை தரப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை சிறைத்துறை IG உத்தரவின் பேரில் கண்காணிப்பாளர் தலைமையில் அதிகாரிகள் செய்திருந்தனர். இதற்கிடையே காணும் பொங்கல் அன்று உறவினர்களுடன் கைதிகள் நேர்காணல் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு வந்தது. இதற்காக 50க்கும் மேற்பட்டவர்கள் தங்களது உறவினர்களை சந்திக்க அனுமதி கேட்டுள்ளனர். ஆனால் இந்த ஆண்டு கைதிகளை உறவினர்கள் சந்திக்க அனுமதி அளிக்கப்படவில்லை. சிறப்பு அனுமதியின் மூலம் உறவினர்களை கைதிகள் பார்த்து பேசுவதால் அவர்களின் மன அழுத்தம் குறைய வாய்ப்பிருப்பதாக சிறைத்துறையினர் கருதி கடந்த சில ஆண்டுகளாக அனுமதித்து வந்த நிலையில் ஒரு சில காரணங்களுக்கு அனுமதி மறுப்பு சரியல்ல என்று கூறினர். வழக்கம் போல் உறவினர்களை காணும் பொங்கல் அன்று சந்திக்க அனுமதிக்க வேண்டும் என்ற உறவினர்கள் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் அவர்கள் கவலை அடைந்தனர். புதுவை திருக்குறள் மன்றம் சார்பில் நடைபெற்ற விழாவில் கலை போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை பரிசுகள் வழங்கினார்.
புதுவை திருக்குறள் மன்றத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் திருவள்ளுவர் திருநாள் சிறப்பு பேருரையும் வெள்ளிக்கிழமை சித்தங்குடி ஜெயராம் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. பெங்களூர் விண்வெளி ஆய்வு மையத்தின் சிறப்பு விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு தொடக்க உரையாற்றினார். முனைவர் கலியன் எதிராசன் எழுதிய கம்பனில் வள்ளுவம் என்ற நூலை வெளியிட்டு புதிமமும் ஆதித்யா வித்யாசிரமம் சேர்ந்து நடத்திய திருக்குறள் கலை போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியருக்கு சான்றிதழ்களும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சுழற்கோப்பைகளும் வழங்கினார். அப்துல் காதர் திருவள்ளுவர் நாள் சிறப்பு பேருரையாற்றினார். புதிமத்தின் தலைவர் கலியன் எதிராசன் தலைமை உரையும், மன்ற செயலர் அறிவு நம்பி வரவேற்புரையும், மன்ற துணைத் தலைவர் சுந்தரலட்சுமி நாராயணன் நன்றி உரையாற்றினார். வேளாங்கண்ணி திருவிழாவின் போது 2ஆம் நாள் ஏற்றப்படும் கொடி புதுவை கொண்டு வரப்பட்ட போது அதற்கு பக்தர்கள் வணக்கம் செலுத்தினர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் 29ஆம் தேதி கொடி ஏற்றத்துடன் துவங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நடைபெறும். இந்த விழாவின் போது 2ஆம் நாளில் ஏற்றப்படும் கொடியானது சனிக்கிழமையன்று புதுவைக்கு கொண்டு வரப்பட்டது. கேண்டீன் வீதியில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டிருந்த கொடியை ஏராளமான பக்தர்கள் தொட்டு வணங்கினர். பின்னர் மாலையில் இந்த கொடியானது வேளாங்கண்ணி கொண்டு செல்லப்படுகிறது. எம்ஜிஆர் பிறந்தநாள் புதுவையில் கொண்டாட்டம். முதல்வர், அதிமுகவினர் மற்றும் பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை. பூங்காவில் இயக்கப்பட்ட ரயிலால் குழந்தைகள் உற்சாகம். காணும் பொங்கல் என்ற பெற்றோருடன் கும்மாளம். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை மற்றும் அதன் சுற்றுப்புற கிராம பகுதிகளில் மாட்டுப் பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுவையில் தைப்பொங்கல் விழா வியாழக்கிழமை கொண்டாடப்பட்ட நிலையில் வெள்ளிக்கிழமையன்று மாட்டுப்பொங்கல் விழாவை முன்னிட்டு அதிகாலை முதலே விவசாயிகள் பிஸியாகிவிட்டனர். நகர பகுதிகளில் மாடுகள் வைத்திருப்பவர்கள் அதனை குளிப்பாட்டி அலங்கரிக்க துவங்கினர். உழவுக்கு பயன்படுத்தப்படும் காளை மாடுகள், வீடுகளில் வளர்க்கப்படும் பசுமாடுகள் ஆகியவற்றை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வர்ணம் பூசி அலங்கரித்தனர். பின்னர் அவைகளுக்கு உணவூட்டி பூஜை செய்து மகிழ்ந்தனர். இதன் தொடர்ச்சியாக மாலையில் மஞ்சு விரட்டினர். இதில் வயது வித்தியாசமின்றி அனைத்து பிரிவினரும் கலந்து கொண்டு தங்கள் உற்சாகத்தினை பகிர்ந்து கொண்டனர். தை முதல் நாள் முதல் தொடர்ந்து 3 தினங்கள் விழாக்காலம் என்பதால் கிராம பகுதிகளில் கொண்டாட்டங்களுக்கு குறைவில்லை. எங்கு திரும்பினாலும் கரும்பு குவியல்கள், மஞ்சள் கிழங்குகள் விற்பனை அமோகமாகவே காணப்பட்டது. புதுவை கருவடிக்குப்பத்தில் நடைபெற்ற கோமாதா பூஜையில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். கருவடிக்குப்பம் ஓம் சக்தி நகரில் அமைந்திருக்கும் கோமாதா கோவிலில் பசுக்களை சிறப்பிக்கும் வகையில் பசுக்களுக்கு காய்கள், பழங்கள், அகத்திக்கீரைகள் படைத்து உலக நன்மைகள் வேண்டி சிறப்பு பூஜை நடந்தது. இதில் ஓம் சக்தி சேகர் எம்எல்ஏ கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தார். விழா ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மற்றும் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
புதுவை செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக நிறுவனருமான எம்ஜிஆரின் பிறந்த தினம் சனிக்கிழமையன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுவை பஸ் நிலையம் எதிரில் உள்ள அவரது உருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர் தியாகராஜன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் அதிமுக மாநில செயலாளர் புருஷோத்தமன் தலைமையில் அதிமுகவினர் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பழகன், ஓம் சக்தி சேகர், பெரியசாமி, பாஸ்கர் மற்றும் அதிமுகவினர் ஊர்வலத்தில் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் தேமுதிகவினர் மற்றும் புதிய நீதி கட்சியினரும் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் வில்லியனூர் தொகுதி அதிமுக சார்பில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. இதில் தொகுதி செயலாளர் சேகர், கண்ணன், சுந்தரமூர்த்தி, காதர் மொய்தீன் மற்றும் அதிமுகவினர் கலந்து கொண்டனர். இதேபோல் கணுவாய்பேட்டை புதுநகரில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மாணவ மாணவியருக்கு எழுது பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் வழங்கினார். இதில் கண்ணன், நம்பியார், செந்தில், பெருமாள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவை தாவரவியல் பூங்காவில் குழந்தைகளுக்கான ரயில் இயக்கப்பட்டதால் காணும் பொங்கலையொட்டி அங்கு வந்தவர்கள் உற்சாகம் அடைந்தனர். புதுவை தாவரவியல் பூங்காவில் குழந்தைகளை உற்சாகப்படுத்தும் வகையில் சிறிய ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. விடுமுறை நாட்களில் இங்கு பெற்றோருடன் செல்லும் குழந்தைகள் இந்த ரயிலில் ஏறி மகிழ்ச்சியடைந்து வந்தனர். ஆனால் இங்குள்ள ரயில் போதிய பராமரிப்பு இன்றி போனதால் அதனை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் அந்த ரயில் சீரமைக்கப்பட்டு தற்போது இயக்கப்பட்டு வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் காணும் பொங்கலை முன்னிட்டு தாவரவியல் பூங்காவிற்கு வந்த குழந்தைகளும் அவர்களின் பெற்றோரும் கடந்த ஆண்டு ஏமாற்றம் அடைந்தது போன்று இல்லாமல் ரயில் இயக்கப்பட்டதை கண்டு உற்சாகம் அடைந்தனர். தாவரவியல் பூங்காவில் பொழுதுபோக்கு சாதனம் ரயில் மட்டுமே என்பதால் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் கடும் குளிருக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். ஆரோவில் பகுதிகளில் களையிழந்த மஞ்சு விரட்டு. வேட்டி சட்டை புடவை அணிந்து மாடுகளை விரட்ட காத்திருந்த வெளிநாட்டினர் ஏமாற்றம். காணும் பொங்கல் விழா
வெளிநாடு சென்று குடும்பத்தினுடன் குழந்தைகள் ஆனந்தம். காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதிகளை சந்தித்து கலந்துரையாட அனுமதி மறுப்பு. மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த உறவினர்கள் கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.